நாடு முழுவதும் புதிதாக 5 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத்தில் 48,100 கோடி ரூபாயில் வளர்ச்சி திட்டங்களும் தொடங்கி வைப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் நாளை திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மாலை 7 மணிக்கு திறந்து வைக்கிறார். திமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழு பேட்டி. தொகுதி பங்கீடு தொடர்பாக கூடிய விரைவில் முடிவு எட்டப்படும் என்றும் விளக்கம். திமுக சிபிஎம் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாதது ஏன்? கோவை தொகுதியை மீண்டும் ஒதுக்குவதில் இழுபறி என தகவல். நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கும் அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் மத்திய அரசிடமிருந்து வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எங்கே என்று கேளுங்கள். திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி எம்பி வலியுறுத்தல். அதிமுக பாமக கூட்டணி குறித்து வெளியான செய்திகள் யூகங்கள் அடிப்படையிலானது. பாமக வழக்கறிஞர் பாலு தகவல். வருகிற 28ஆம் தேதிக்குள் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்பு. வருகிற 29ஆம் தேதி படப்பிடிப்புக்காக கமல்ஹாசன் மீண்டும் வெளிநாடு செல்வதாக தகவல். விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் போட்டியிட தேமுதிகவினர் தீர்மானம். திருமங்கலத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தல். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விஜயதாரணிக்கு பிறகு அடுத்த விக்கெட் யார் என்பது நாளை மாலை தெரியும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சூசகம். பாஜகவினர் ஒரு கையில் நோட்டு பெட்டியும் மற்றொரு கையில் வாக்கு பெட்டியும் வைத்துள்ளார்கள். அவர்கள் செல்லும் தொகுதிகளை வெல்வார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் திமுகவில் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பாலாற்றில் தடுப்பணை கட்ட நாளை அடிக்கல் நாட்டுகிறார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. குப்பத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ராமச்சந்திரா ரெட்டி அறிவிப்பால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி. தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
தொழிற்சாலையால் தென் மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியடையும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக மின்சார கார் தொழிற்சாலை விழாவில் அமைச்சர் TRB ராஜா பேச்சு. தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசியை போக்க கோவையில் 24 மணி நேரமும் இயங்கும் தாய்ப்பால் ATM திறப்பு. தாய்ப்பாலை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என தகவல். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே 17 வயது பட்டியலின சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை. 17 வயது சிறுவர்கள் 2 பிடித்து போலீசார் விசாரணை. மேலும் 2 குறித்து விசாரணை. அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 3 மாணவர்களில் 2 சடலமாக மீட்பு. ஒரு மாணவரை தேடும் பணி தீவிரம். இந்திய கடலோர காவல்படை தினத்தை முன்னிட்டு சென்னை துறைமுகத்தில் இருந்து 15 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் சாகச நிகழ்ச்சி. பொதுமக்கள் உற்சாகம். இந்தியாவுக்கு 192 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இங்கிலாந்து. 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிரம். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழ்நாடு. கேப்டன் சாய் கிஷோர் சுழலில் காலிறுதியில் சுருண்டது சௌராஷ்டிரா அணி.